ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் கையால சும்மா சப்பு சப்பு 4 அறை வாங்குறாரு தாசு. நிலா திருவண்ணாமலைக்கு சர்டிபிகேட் வாங்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. நிலா கூடயே பார்த்தா நடேசனும் வந்திருக்காரு. போமா, நீ உள்ள போயிட்டு சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வா, நான் இங்கே வெளியே நிற்கிறேன், எதுனாலும் நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா இங்கே காலேஜ்குள்ளே வந்துட்டு சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சு, அதுக்கு ரீஅப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ரீஅப்ளை பண்ணுறதுக்காண்டி நிலா உள்ளே போகிறாங்க. அதே காலேஜில் நிலா குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மாதிரி நிலா சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி காலேஜுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. தாஸ் இதை கேட்டதும் கோவப்பட்டுட்டு அவள் அங்கேயா இருக்கா, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாசு பார்த்தா புறப்பட்டு அங்கே வரவும் நடேசன் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காரு. தாஸோடைய கார் உள்ள வருது. இங்கே வேகமாக போயிட்டு தாசு இங்கே நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் கேட்கவும் நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த, நான் இங்கே வந்திருக்கிறது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் நீ வந்திருக்கிறது எனக்கு எப்படியோ தெரியும், நீ எதுக்கு இங்கே வந்த, ஏதோ பெரிய வசனம்லாம் பேசிட்டு போன, திருவண்ணாமலையில காலை வச்சா இந்த மாதிரி தான் காலை வைப்பேன், நான் இப்படி வருவேன், உங்க முன்னாடி அப்படி வருவேன், எவ்வளோ டைலாக் பேசுன, இப்போ என்ன இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லவும் என் சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் எரிச்சிட்டிங்கல்ல, அப்புறம் சர்டிஃபிகேட் ரீஅப்ளை பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் ஓ நாங்கெல்லாம் வேணாம், அப்பா வேணாம், ஆனால் அப்பா படிக்க வச்ச படிப்பு மட்டும் உனக்கு வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் பேசல. இங்கே பாரு, அவர் படிக்க வச்சாருதான், ஆனால் படித்தது எல்லாமே நான் தானே, எங்கேயோ உனையும் தான் படிக்க வச்சாரு, நீ கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இந்த வாயை வச்சுக்கிட்டு நீ இன்னும் எவ்வளவு திமிராவை தான் பேசுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தாஸ் சொல்லவும் எதுக்கு இப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உங்களெல்லாம் பார்க்கவே கூடாது தானே, யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நான் இங்கே வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண வந்தேன், எதுக்காக நீ இப்போ இங்கே வந்த, எதுக்கு இப்படி வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நடேசன் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன மருமக ஏதோ ஒரு பையன்கிட்ட ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரா இருப்பா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடேசன் போய் பார்க்குறாரு. அப்போதான் பார்த்தா என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஏய் நில்லு, எங்கே போகிற, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் கூப்பிடுவோம். வீட்டுக்கு வரவா, ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, எதுக்கு இப்போ நீ வீட்டுக்கு கூப்பிட்ற, நான் உன்னை இங்கே வர சொன்னேனா, நீ இது முதல்ல எதுக்கு இங்கே வந்த, போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும் ஏய் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்த்தா தாஸ் இழுக்கவும் யாருடா நீ ஏன் மருமக கையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா தாஸ் கணத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. இதை பார்த்தது நிலா அவர் என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் ஓ ஓ அண்ணனா, அதுக்கு இப்போ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் நடேசன் கேட்கவும் நான் இங்கே வந்திருக்க விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்னை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக பார்க்குறான், நான் வீட்டுக்கு போகிறதா ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும் இங்கே பாருடா, இந்த பிள்ளை என் வீட்டு மருமக, அந்த பிள்ளை அங்கே வரணும்னு விருப்பப்பட்டா மட்டும் நீ அங்கே கூட்டிகிட்டு போ, அந்த பிள்ளையே விருப்பப்படலை வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு வான்னு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்க, வளர்ந்துருக்கேல அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் யார் இந்த ஆளை, எவனோ ஒருத்தனை வச்சு என்னையவே அடிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தாஸ் குதி குதின்னு குதிக்கவும் யாரோ ஒரு ஆளா, ஏன் மருமகடா சோழனுடைய அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் ஓ அந்த பொறுக்கியோடைய அப்பனா நீ அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் பேசவும் என்னது பொறுக்கியா, இன்னும் 4 அறை விட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் பேசவும் ஐயோ அதெல்லாம் வேணாம் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா நடேசனை கூட்டிகிட்டு வரவும் இங்கே தாஸ் முறைச்சு பார்க்குறாரு. எவனையோ ஒருத்தனை வச்சு என்னை அடிக்க வச்சுட்டேல, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் நிலாவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு.